Hi friends, welcome to Vaalai Kitchen. நண்பர்கள் அனைவருக்கும் வாலை கிச்சனின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயருக்காக சூப்பராக ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அப்படியே பக்கா மட்டன் பிரியாணி சுவையிலேயே வந்துட்டு இருக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியல, ஏன்னா இது மார்கழி மாதமாச்சே, நிறைய பேர் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 300 கிராம் அளவுக்கு நார்மல் பொன்னி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சோயா வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்மளில் பாதி பேத்துக்கு சோயா வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி பண்ணி கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் திரும்ப மட்டன் பிரியாணியெல்லாம் செய்ய வேணாம், நீங்கள் வீட்டில் சோயா பிரியாணியே பண்ணுங்கள் அப்படின்ட்டுவாங்க. இப்போ பிரியாணி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சோயாவை நார்மல் வாட்டரில் வந்து ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வந்து காய வச்சு அதில் இந்த சோயாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஊற வைக்க போகிறோம். இந்த மீன் டைமில் நம்ம வந்து மட்டன் பிரியாணி சுவையிலேயே செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த மீல் மேக்கரும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிதட்டி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே ஒரு 50 ml அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து புளிக்காமல் இருக்கணும். புது தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், வீட்டில் போட்டதாக இருந்தால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி வந்து உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்க, அதாவது தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, எந்த அளவு நம்ம மீல் மேக்கர் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் அகைன் ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். மீல் மேக்கர் மசாலா கூட சேர்த்து ஊறிட்டுருக்கு, நல்லா அது வந்து ஊறட்டும். இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் ஆயிலும் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை எடுத்து ஒடிச்சு வச்சுருந்தேன், அந்த பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிராம்பும் பட்டையும் வெடிக்கட்டும். அது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துட்டாச்சு. ஏலக்காய் போட்டு வெடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேங்க, ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வந்து அடுப்பு வச்சுருவேன்னா கறிக்கிற போது. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வந்து கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் நான் வந்து இது கூடயே வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி சேர்த்து வதக்கினா வந்து போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் வதங்குறப்போ உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடும். நல்ல டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூடுதலாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து அந்த இது ஊற வைக்கிறதுக்காக நம்ம சேர்த்தோம், சோயா ஊற வைக்கிறதுக்கு. மிச்சம் இருந்தது எல்லா பேஸ்ட்டையும் வந்து நான் இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து சேர்த்துக்கிறேன்.
அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். இப்படி நல்லா நம்ம வந்து கிளறும் போதே நமக்கு நல்லா அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சோயாவில் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரம் வந்து எவ்வளோ தேவையோ அது பார்த்துட்டு காரமும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா நான் வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம அது கூடயே நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்த மசாலா போட்டு ஊற வச்சுருந்த அந்த மீல் மேக்கரையும் இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். சோயா வந்து சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படி இருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தண்ணி வடிதட்டிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வெறும் அரிசி மட்டும் எடுத்து போடுங்க. அரிசி போட்டு கிளறினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அப்படியே வந்து வச்சிடலாம். அந்த மசாலாவும் ரைஸும் நல்லா வந்து செட் ஆகட்டும். இப்போ நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருந்தேன். அதனால் அதே டம்ளர்கிட்ட 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு தடவை நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். பாருங்கள், கிளறும் போதே நல்ல பெரிய பெரிய பீஸாக மட்டன் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தலை ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே குக்கர் வந்து மூடி போட்டுட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ விசில் வந்துருச்சு. நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். விசில் அடங்கட்டும். நம்ம வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ குக்கர் மூடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட சோயா பிரியாணி பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் பிரியாணி போலவே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கரண்டியை வந்து பின்பக்கம் திருப்பி வச்சுட்டு லைட்டாக ஒரு கிளறு கொடுத்துடலாம். ரொம்ப வந்து கிளறிட வேணாம், ரைஸ் வந்து உடஞ்ச மாதிரி ஆகிடும். லைட்டாக கிளறு கொடுத்துட்டு இந்த டைமில் வேணால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு லைட்டாக கிளறிக்கலாம். வாங்க நம்ம பிரியாணி வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸ்பெஷல் சோயா பிரியாணி சூப்பராக மட்டன் பிரியாணி சுவையிலேயே வந்து ரெடி ஆயாச்சு. கூடயே வந்து சைடிஷாக ஆனியன் ரைத்தாவும் அந்த உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறங்க. லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.